டெய்லி ஒரே மாதிரி தக்காளி சட்னி சாப்பிட்டு போர் அடிக்குதா? இந்த மாதிரி தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுட்டு அதில் ஒரு 4-5 பல் தேங்காய் நான் கொஞ்சம் கூடுதலாக போட்டுட்டேன். இன்றைக்கி 4-5 பல் போட்டால் போதும். அதில் 2 வரமிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எடுத்துட்டு மறுபடியும் அதே எண்ணெயில் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருப்போம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்க வேண்டாம், பாதி வதங்கின பிறகு நம்ம 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருப்போம். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி உப்பு போட்டுக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டுட்டு இதில் வேறு எந்த மசாலா ஆட் பண்ணான்னா மஞ்சத்தூளும் கரம் மசாலா தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா அது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இதை பொடிச்சிடணும். தேங்காயும் வரமிளகாவையும் பொடிச்சிட்டு அப்புறமா இதை எடுத்து போட்டு சேர்த்து அரைக்க வேண்டியது தான். வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி கோதம்பு தோசை வேறு சூப்பராக இருக்குங்க. இது என் பையன் வச்சுருக்க பேர் எப்படின்னா த்ரிஷா சேச்சியோட தக்காளி சட்னிம்பா. ஏன்னா என் அக்கா பொண்ணோட பேர் த்ரிஷா. அவள் சொல்லி தந்த சட்னி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.